அப்பா என்னடா தங்கம்? யாருனாலும் தாதை வம்சமா நீ தாதை பேத்தியாலா அப்படி தாதையும் தாதன்னே கேட்டுகிட்டே இருக்காங்கப்பா. உங்கள் தாத்தா பேர் தாதை அப்படி மாதிரியே கேட்காங்க. தாதன்னா யாருப்பா? அதுதான்டா எங்கள் தாத்தா தான்டா தாதன். ஆ நான் வந்து தாதன் பேரன். ஆ அதே போல் எங்கள் தாத்தாவும் தாதன் பேரன் தான். எப்படின்னா நான் அது எப்படி தெரிஞ்சு, ஆனால் எங்கள் தாத்தா பேர் வந்து உண்மையான பேர் வந்து இருளமகன் இருளன். ம் அதே எங்கள் தாத்தாவை தாதன் பேரன்டே தாதன்டே சொல்லி ரெக்கார்டு மாறிடுச்சான். அதை எப்படி தெளிவாக கண்டேன்னா, நான் சின்ன பிள்ளையில எங்கள் தாத்தா வந்து என்னை பாசமாக வச்சுக்கிறோம். ம் அப்படிங்கும்போது வீட்டுக்கு போகும்போது எனக்கே இப்போ 70 வயசு. அப்போ எங்கள் தாத்தாவுக்கு எத்தனை வயசாக இருந்திருக்கும். நான் சிறு வயசில் ஒரு 10 வயசில் அவன் வீட்டுக்கு போகும்போது அந்த காலத்திலே படிப்பறிவுள்ள சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க. ஒரு ரப்பர் ஸ்டாம்பு கிடந்துச்சு. அதில் ஈனா இருளன் இருந்துச்சு. ஈனா இருளன் சுந்தராசோபுரம் பிரசன்ட்டு போட்டிருந்துச்சு. தாத்தா இது யார் ஈனா இருளன்டா அப்படின்னு. நான் தான்டா அப்படின்னு. உங்கள் பேர் தாதன்ல அப்புறம் இருளன் எப்படி வரும் அப்படின்னு. இல்லைடா எங்கள் தாத்தா பேர் தாதன், எங்கள் அப்பா பேர் இருளன், இருள மகன் இருளன் நான். அப்போ நம்ம ஊர் தனி பஞ்சாயத்து வந்த உடனே தனி பிரசன்ட்டு நான் தான்டா அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ இடையிலேயே தாதன் எப்படி பேர் மாறிச்சுன்னு அப்படின்னு. தாதம்பேரன்டே தாதன்டே வந்துச்சு. நீ ஒன்று இப்போ யாரும் தாதம்பேரன்டா தான் தெரியும், மாயலூர்னா தெரியாது. எங்கள் தாத்தா வேற தாத குடும்பம். அவன் அந்த நேரத்தில் விவசாய குடும்பமாக இருந்தாலும் படிப்பறிவில் இருந்து நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி நான் சின்ன பிள்ளையில இருந்தேன்னா யாருனாலும் சர்வே இலக்க எங்கள் தாத்தாவை தான் கூப்பிட வருவாங்க. அந்த நேரத்தில் படிப்பறிவு இல்லாத நேரம் வீட்டுக்கு சாமான் சட்டு பண்டை பாத்திரம் ஒரு வீடு கட்ட மரம் தங்க பொருள் எடுக்கணுன்னாலும் எங்கள் தாத்தாவை தான் கூப்பிட்டு போவாங்க. ராசகுலம் விவரமான ஆளாக இருந்திருக்காங்க அந்த நேரத்தில். அதுதான் தாதம்பரம்னு சொன்னால் தான் தெரியும். இந்த 18 பட்டியில் எங்கே கேட்டாலும் மாயழகு பிள்ளையாருன்னு சொன்னால் தெரியாது. ஓ அது அப்போ தாதம் பேரன் சொல்லி சொல்லி உங்கள் தாத்தா பேர் இருளனா இருந்தது தாதனாவே மாறிடுச்சு. அப்போ உங்கள் பேர் மாயழகு, உங்கள் அப்பா பேர் பிள்ளையாரு, உங்கள் தாத்தா பேர் இருளனா இருந்தது தாதனா மாறிடுச்சு. உங்கள் தாத்தாவோட அப்பா பேர் இருளே, அவங்க அப்பா பேர் தாதே. பரவாயில்லப்பா, எத்தனை ஜெனரேஷன் பேர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா. பருப்பு அறிவு உள்ளவங்களாங்க. அதேனால இந்த சாமி கும்பிடுது பக்தராகவும் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் ராமாயணம் தான் படிக்கும் எங்கள் தாத்தா. ராமாயணம் மகாபாரதம் படிக்கும். அதே மாதிரி அந்த அர்த்தத்துக்கு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஐயாவோட எங்கள் தாத்தாவோட பிள்ளைக்கு ராமர் லட்சுமணன் என் பேர், என் தம்பி பேர் லட்சுமண பெருமாள். இப்போ இருங்க நீங்கள் ஒரு நிமிஷம். அதே மாதிரி எங்கள் சித்தப்பாவுக்கு வந்து பஞ்சாவண்டர் கதை இது படித்ததுனால மகாபாரதம் படித்ததுனால என் மகனுக்கு பஞ்சாவண்டர் மாதிரி பிள்ளை வரணும்னு வேண்டியிருக்கும் பாருக்க. எங்கள் சித்தப்பாவுக்கு 5 பேர் தருமை சகாதமே 5 பிள்ளைங்க. அவன் ராமாயணமும் மகாபாரதமும் படிக்கும். அதனால தெய்வ பக்தியிலும் சிறந்த ஆளாக இருந்திருக்கு எங்கள் தாத்தா. அதனால உங்கள் தாத்தா அவங்க பையனுக்கு ஒரு பையனுக்கு லட்சுமணன், இன்னொரு பையனுக்கு ராமர். நானும் எங்கள் பெருமாள் பிள்ளையார் ஒரு ஆள் லட்சுமணன். ராமர்னு யாருக்கும் பேர் வைக்கலையா? ராமருங்கிற ஒரு ஆள் இறந்துருச்சு ராஜன் சொல்லி. அவர் பேர் தான் ராஜன் என்ற ராமனா. அதே அவங்க அர்த்தமாக ராஜன்கிறதுக்கு என் மகன் பேர் ராசன் வச்சுருந்துருக்கா. அதே மாதிரி ஓம் பேர் இளையரணின்டா. எங்கள் பாட்டி வந்து இருளிங்கிறது இப்போ உள்ள நேரத்துக்கு இப்போ நாகரிகமான நேரத்தில் கொஞ்சம் இளையரணின்னு பேர் வச்சிருக்கு இருளிக்கு. இருளிங்கிறது யார் சொன்னீங்க? எங்கள் அப்பா பத்தா பாட்டி. அப்பா பத்தா அம்மாவா? அப்பாவை பத்தா அம்மா. அம்மா அந்த சோழசிரியில இருந்த பாட்டி. அப்பாவை பத்தது இருளி, பாட்டி இருளி. அதான்ப்பா அந்த சோழசிரியில இருந்தாங்கன்னு சொன்னீங்களே அந்த அந்த பாட்டி தானே தாத்தாவோட பிறந்தது. புரிஞ்சிருச்சு. ஓம் மாதிரி இளையராணி. எங்க சித்தப்பா வேறு ராஜன். அந்த யாவத்துக்கு ராஜமோகன். இப்ப இதெல்லாம் கரெக்டு தான். உங்க சித்தப்பா லட்சுமண தாத்தா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க பசங்க 5 பேருக்கும் அந்த 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 பாண்டவர்கள் பேரையும் வச்சிருக்கலாம்ப்பா. ஆனா அவங்க தர்மன் வச்சிருக்க மத்த எல்லாத்தையும் வச்சு நல்லா இருந்திருக்கும்ல. ஏன் அவங்க அப்படி வைக்கல? அவங்க வேண்டினதுக்கு அவங்க தாத்தா நிறைவுக்கு 5 பேர் பிறந்துருச்சு. பதிலாக அவங்க கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஆர்வம் இல்லாமல் இருந்திருக்கான், அதை பற்றி தெரியாமல் இருந்திருக்கான். ஆனால் எங்கள் தாத்தா வந்து ஆன்மீகத்தில் ராமாயணம் மகாபாரதம் அதுக படித்து நல்லா
முக்கியமான ஆளா ஊரில் ரொம்ப பிரபலமான ஆளா. இருந்தனால தான் இப்போ லட்சுமணன் பேர் வச்சிருக்காங்க, ராமன் பேர் வச்சிருக்காங்க. என்னப்பா லட்சுமணன்டா ஒரு ஆள் ராமுன்னு சொல்லி ராமலவன் சொல்லி